அந்த அல்சர் எதனால் உருவாகுது, அப்படியே அந்த அல்சர் வந்துட்டால் அதை வந்து வீட்டு முறைகளை வச்சு எப்படி நம்ம வந்து சரி பண்ணுறது? அல்சர் வந்து ஏன் வருது அப்படின்னா, நேரம் தவறி முதல்ல சாப்பிட்றது. காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 20 இலை பறித்து சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த குடல் புண் வேகமாக ஆறும். இதை வந்து காலையில் மோரில் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து கரைச்சி சாப்பிட்டாங்க, வெறும் வயிற்றில் சாப்பிட்டாங்கன்னா அப்படியே தொண்டையிலேருந்து அடிவயிறு வரைக்கும் அப்படியே குளிர்ச்சியாக இருக்கும். தினமும் எங்களுடைய ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்பிளேல இருக்கிற நம்பர், அதாவது 9626233344 அந்த நம்பருக்கு உங்களுடைய பேரும் உங்களுடைய மொபைல் நம்பரும் டைப் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஹெல்த் டிப்ஸ் தினமும் உங்களை வந்து சேரும். அதை பார்த்து நீங்கள் பயனடையலாம். நன்றி. யோகம் யூடியூப் சேனல் பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே இந்த பாஷாவோட வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பார்த்தீங்கன்னா நான் ஸ்ரீவல்லிபுத்தூரில் தான் இருக்கேன். இன்றைக்கி நம்ம கூட ஆனந்த் ஐயா இருக்கார். ஐயா வணக்கங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பருங்க ஐயா. இந்த அல்சர் தொந்தரவால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பட் ஆனால் அது அல்சரா இல்லை வயிற்றில் வேறு ஏதாவது ப்ராப்ளம்ன்ற அந்த கன்ஃபியூஸில் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த அல்சர் எதனால் உருவாகுது, அப்படியே அந்த அல்சர் வந்துட்டால் அதை வந்து வீட்டு முறைகளை வச்சு எப்படி நம்ம வந்து சரி பண்ணுறது, அப்படியும் சரியாகலாம். அதுக்கு உங்ககிட்ட வேறு ஏதாவது தீர்வு இருக்கா? இருக்குயா, சொல்லுங்க. அல்சர் வந்து ஏன் வருது அப்படின்னா, நேரம் தவறி முதல்ல சாப்பிட்றது. காலை சாப்பாடு வந்து ஒரு 8 மணிக்குள்ளே கண்டிப்பாக சாப்பிடணும். ஓகே. மதிய சாப்பாடு ஒரு 2 மணிக்குள்ளே சாப்பிடணும். இரவு சாப்பாடு ஒரு 8 மணிக்கு உள்ளே சாப்பிடணும். இது பார்த்தீங்கன்னா காலை டிஃபன் 11 மணிக்கு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக. மத்தியானம் லஞ்சு 3 மணி 4 மணிக்கு சாப்பிடுவாங்க. நைட்டு வந்து கணக்கே சொல்ல முடியாது. பூரா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் சேர்ந்து ஹோட்டலில் போய் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு, அது 12 மணிக்கு பிரியாணி அது மிட் நைட்டில் போய் சாப்பிடுவாங்க. இந்த இடைப்பட்ட நேரத்தில் அந்த இரைப்பை வந்து காலியாக இருக்கும். காலியாக இருக்கும்போது அந்த இரைப்பையோட சுவர் இரண்டும் ஒன்றா வச்சு தேய்க்கிறதுனாலையும் இரண்டும் ஒட்டி இருந்து ட்ரை ஆகி திரும்ப நம்ம உணவு சாப்பிடும்போது அந்த இடத்த திரும்ப விரிக்கிறதுனாலையும் அதில் மெல்லிய ஜவ்வு மாதிரி இருக்கிறது கிழிஞ்சு அல்சராக அது வந்து புண்ணாக உருவாகும். ஓகே ஓகே. இந்த அல்சர் புண்ணு வந்து பார்த்திங்கன்னா நேரம் தவறி சாப்பிட்றவங்க, அதிக காரம் சாப்பிட்றவங்க, குடிப்பழக்கம் உள்ளவங்க, மது பழக்கம் உள்ளவங்க, போதை வஸ்து அதிகமாக உபயோகப்படுத்துகிறவங்க, அதிக காரம் சாப்பிட்றவங்க, இவங்க எல்லாத்துக்குமே அல்சர் வந்து கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும். இந்த அல்சரை தீர்க்கிறதுக்கு வந்து இவங்க ஹோம் ரெமிடியாக என்ன சாப்பிடலாம் அப்படின்னா, இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா நாட்டில் பாதி மக்கள் தொகை அல்சரால் தான் அல்சர் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேர் குடிச்சிட்டு தான் இருக்காங்க, போதை பழக்கத்தில் தான் இருக்காங்க. கரெக்டு. அந்த அல்சர் வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் வாயில் பல் தேய்ச்சதுக்கு அப்புறம் கூட அவங்கக்கிட்ட பேசினா அவங்க வாயிலேருந்து ஒரு ஸ்மெல் வரும். அதுக்கு காரணம் அவங்களுடைய குடல் வந்து புண்ணாக இருக்கிறது தான். இந்த அல்சர் வந்து தீர்றதுக்கு ஹோம் ரெமிடி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவங்க வந்து பழைய சாதத்து நீர் காலையில் வெறும் வயிற்றில் குடித்தாங்கன்னா அந்த புண்ணு வேகமாக ஆறும். அப்படி இல்லைன்னா மூலிகைகளில் அம்மான் பச்சரிசிங்கிற இலை, அந்த இலையை காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 20 இலை பறித்து சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த குடல் புண் வேகமாக ஆறும். அது எப்படி பச்சையாக சாப்பிடலாம்? பச்சையாகவே ஆறு மாதிரி வச்சு சும்மா மென்னே சாப்பிடலாம். நல்லா அரிசி பேரே அம்மான் பச்சரிசினால சரி, அந்த இலை மண்ணில்லாமல் மட்டும் அலசி எடுத்துட்டு மென்று சாப்பிட்டாங்கன்னா அரிசியை மென்று சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். வேறு ஒன்றும் கஷ்டமான வேப்பிலை மாதிரி கசப்போ ஒரு கொடூரமான வாசனையோ எதுவுமே இருக்காது. நல்லா சுவையாக இருக்கும். நம்ம பச்சரிசி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும், அரிசி மென்று சாப்பிட்ற மாதிரி. அது காலையில் வெறும் வயிற்றில் அவங்க மென்று சாப்பிட்லாம். இது போக அவங்களா ஒரு இது செய்யலாம். அது அவங்க செஞ்சுக்கிட்டால் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட வாங்கிக்கிட்டாலும் பரவாயில்ல. நுணா அப்படிங்கிற மஞ்சனத்தி காய், இந்த மஞ்சனத்தி காய் வந்து ஒரு 1 கிலோ. 1 கிலோ. ஆமாம். ராக் சால்ட் அப்படிங்கிற சொல்கிற இந்த இந்து உப்பு, இது வந்து இமயமலையில் இயற்கையாகவே கிடைக்கிற ஒரு உப்பு. இந்து உப்பு. ஆமாம், ராக் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க. எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். கல்கண்டு மாதிரியே இருக்குது, ஆனால் கடுமையான உப்பு. ஓகே, சொல்லுங்கள். இந்த மஞ்சனத்தி காய் வந்து ஒரு 1 கிலோ, இந்த ராக் சால்ட்டு வந்து ஒரு 100 கிராம். இது ரெண்டையும் மிக்சியில் அரைச்சாலும் சரி, உரலில் போட்டு நல்லா இடித்தாலும் சரி, கம்ப்ளீட்டாக ரெண்டும் ஒன்றா சேர்கிற மாதிரி இடித்து ஒரு மண் பாத்திரத்தில் வச்சு, நாங்கள் வந்து ஒரு 200 எரு வச்சு புடம் வைப்போம். வீட்டில் நீங்கள் செய்கிறதா இருந்தால் கேஸ் அடுப்புலேயே கூட ஒரு 2-3 மணி நேரம் இந்த ஹோட்டலில் சமைக்கிற பெரிய அடுப்பில் வச்சு கேஸ் அடுப்புலேயே வைக்கலாம். கம்ப்ளீட்டாக எரிஞ்சு சாம்பலாயிரும். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். மறுநாள் காலையில் அதை எடுத்து
கருப்பு கலரில் உப்பாக இருக்கும். இதை வந்து காலையில் மோரில் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து கரைச்சி சாப்பிட்டாங்க, வெறும் வயிற்றில் சாப்பிட்டாங்கன்னா அப்படியே தொண்டையிலேருந்து அடிவயிறு வரைக்கும் அப்படியே குளிர்ச்சியாக இருக்கும். அவங்களுக்கு அந்த அல்சர்னால் உள்ள வலி, எரிச்சல் எதுவுமே இருக்காது. இது வந்து அந்த அல்சர் புண்ணை வந்து மேலே போய் ஒரு கோட் பண்ணி அதில் உள்ள கிருமிகளை பூராமே அழிக்க ஆரம்பிச்சிடும் இந்த நுணா உப்பு. சரி. இதுக்கு அடுத்து சதுரகிரியில் கிடைக்கிற ஒரு மூலிகை பொடி, இது வந்து நுணா உப்பு. இது வந்து சதுரகிரியில் கிடைக்கிற நுணா உப்பு. ஆமாம், இது அல்சர் தீர ஒரு மூலிகை பொடி. இது ஒரு 100 கிராம் தண்ணியில் ஒரு டீஸ்பூன் எடுத்து போட்டு கொஞ்ச நேரம் கலக்கிட்டு ஒரு 2 இன்னொரு டம்ளரில் ஒரு ஆற்றிட்டாங்கன்னா வெண்டைக்காய் மாதிரி இருக்கும். இதை 2வது சாப்பிட்டாங்கன்னா அந்த குடல் பின்னு மேலே நமக்கு எது வெளிக்காயத்து மேலே எப்படி களிம்பு எதுவும் போடுறோம் அதே மாதிரி உள்ளே போய் இது கோட்டட் ஆயிரும். ஒரு 1/2 hour கழித்து அவங்க சாப்பிடலாம். குடல் புண்ணு இருக்குன்னு சாப்பிடவே முடியாதவங்க ஒரு 3 நாளில் 2 இட்லி சாப்பிடுவாங்க. ஒரு 5-6 நாளில் 3 இட்லி சாப்பிடுவாங்க. ஒரு 10-15 நாள் ஆயிடுச்சுன்னா 15 இட்லி சாப்பிடுவாங்க. 1 மாதத்துக்கு இந்த மெடிசன் நம்ம கொடுப்போம். 1 மாதத்தில் அவங்களுக்கு வந்து அல்சர் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிடும். சூப்பருங்க, சூப்பர். இந்த அல்சர் இருக்கிறவங்க வந்துட்டு இந்த காரமான விஷயங்கள் எதுவும் சேர்த்து சாப்பிட, உணவுகள் எதுவும் ஊறுகாய் சாப்பிடக்கூடாது. இந்த சில்லி சிக்கன் அந்த மாதிரி எதுவும் ரொம்ப அதிக காரம் வந்து அவங்க உபயோகப்படுத்தாமல் இருக்கணும். முடிஞ்சளவு தயிர், மோர் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. சூப்பருங்க, சூப்பர். ஓகே, அவ்வளோதானே? அவ்வளோதான். ஓகே, சூப்பர். ஏன்னா இவர் ஐயா சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அல்சர் வந்துட்டால் அதுக்கு வந்து எந்த மாதிரியான உணவு முறைகள் எடுத்துக்கலாம், அதையும் மீறி அந்த அல்சர் சரியாகலை அப்படின்னா ஸோ ஐயா வந்து இந்த மெத்தட்லாம் சொன்னார். இந்த நுணா உப்பு அதெல்லாம் நீங்கள் வீட்டிலேயே தயாரிக்கலாம் அப்படின்ட்டு. வீட்டில் தயாரிக்கிற அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்கா? கரெக்டாக சொல்லுங்கள். சாப்பிட கூட டைம் இல்லாமல் ஆகும், எல்லாம் ஓடிட்டுருக்கிறோம். ஸோ அதனால் டைமே இருக்காது எனக்கு தெரியும். அந்த அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இருக்கவே இருக்குது அல்சர் நுணா உப்பு, அதே மாதிரி அல்சர் மூலிகை பொடி. ஸோ இது 2மே வாங்கி தைரியமாக பயன்படுத்தலாம். ஏன்னா இது வந்து எப்படி வந்து இவங்க தயாரிக்கிறாங்கங்கிற விஷயம் அவங்க எல்லாருக்குமே தெரியும். மூலிகைகள் கொண்டு தான் அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தைரியமாக வாங்கி அதை பயன்படுத்தி உங்கள் அல்சர் ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் க்யூர் ஆகி உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக பத்திரமா பார்த்துங்க. இந்த 2 மருந்தும் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்பிளே நம்பர் ஓடிட்டுருக்கு, அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். ரொம்ப நன்றிங்க. நன்றி. இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குறது. அது வரைக்கும் பாஷா, நன்றி. ஹேர் ப்ரோ ஜியாவுதீன் சாருடைய வீடியோ பார்க்கணுன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். லியோ ஆண்டனி சாருடைய வீடியோ பார்க்கணுன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். சுகாலயா சுவாமிநாதன் சாருடைய வீடியோ பார்க்கணுன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். திண்டுக்கல் ஆண்டனி சாருடைய வீடியோ பார்க்கணுன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இங்கே இருக்கிற வீடியோக்களை பார்த்து உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நன்றி.